ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைய ஸ்பெஷல் முருங்கைக்கீரை இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? தேவையான பொருட்கள் பார்ப்போம். முதல்ல முருங்கைக்கீரை ஆஞ்சி அதை நிழல்லே காய வச்சுருக்கேன். இது வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழல்லே காய வச்சு இந்த மாதிரி பொறுன்னு காயிற அளவுக்கு 4 நாள் ஆச்சு இது காய. அடுத்து எள்ளு, அடுத்து கொள்ளு 100 கிராம், வேர்க்கடலை ஒரு 50 கிராம், கடலைப்பருப்பு ஒரு 25 கிராம், 25 கிராம் காஞ்ச மிளகா, ஒரு 15 பல் பூண்டு, 2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 25 கிராம் உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுந்து இருந்தால் அது போட்டுங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் பெருங்காயம். இப்போ கடாயை வச்சு ஒவ்வொன்றா வறுப்போம். முதல்ல கொள்ளு வறுப்போம். நல்லா வறுத்தாச்சு, மணமாக இருக்குது பாருங்கள், வாசனை பொன்னிறமாக ஆனோன்னே இறக்கிடணும். வறுத்தாச்சு. அடுத்து பூண்டு பச்சை வேர்க்கடலை ரெண்டுத்தையும் வறுத்துக்கலாம். ரெண்டும் கொஞ்சம் நேரம் ஆகுன்றதுனால இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டிருக்கேன். நல்லா வறுத்துடுச்சு. அடுத்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வறுப்பட்டுடுச்சு. அடுத்து பச்சைப்பருப்பு, நான் இது காட்ட மறந்துட்டேன் வீடியோவில், அது ஒரு 20 கிராம் போட்டுங்க போதும். நல்லா வறுப்பட்டுடுச்சு. முருங்கைக்கீரை நல்லா வறுத்து தான் இருக்குது, காஞ்சி தான். லேசாக ரொம்ப, அதாவது அதை நைஸாக ஃபைன் பவுடராக வர்றதுக்காக லேசாக, ரொம்ப வறுக்கக்கூடாது, சத்து போயிடும். காஞ்ச மிளகா கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். காஞ்ச கருவேப்பிலை இல்லை, அது பச்சை கருவேப்பிலைன்றதுனால லேசாக வறுத்துடலாம். இதுலேயே கொஞ்சம் பெருங்காயம் போட்டுப்போம். அதை வறுப்பட்டுச்சு, ரொம்ப கருக விடக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சீரகத்தை லேசாக இந்த சூடான கடாயில் போட்டுக்குவோம். அவ்வளோதாங்க, எல்லாம் வறுத்தாச்சுங்க. மிக்சியில் போட்டு பொடி பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு இதை பொடி பண்ணிப்போம். மிளகா காஞ்சி, இட்லி பொடி ரெடி. முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெடி. இதில் கொள்ளு சேர்த்துக்கிறதுனால வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரையை வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை தோசையில் இட்லியிலலாம் நல்லா தூவி நல்லா சாப்பிட்லாம். சட்னியே தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கலந்துருக்கிற எல்லா பொருளுமே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.